அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஆர்பிஎஃப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ட்ரேட்ஸ்மேனுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி முந்தைய வீடியோ பதிவில் நம்ம நோட்டிஃபிகேஷன் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான வீடியோ பதிவு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட், ஓகேங்களா? ஸோ சிஆர்பிஎஃப் இந்த ட்ரேட்ஸ்மேன் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த டேட்லேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி எந்த டேட்டில் கம்ப்ளீட் ஆகுதுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணது மார்ச் 27 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் வந்து இப்போது ஏப்ரல் 1 சரிங்களா, ஏப்ரல் 1 மட்டும்தான் உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து போடுறதுக்கான இது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏன்னா அந்த டேட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா ஃபஸ்ட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து எடுக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த இது வந்து இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 25 ஏப்ரல் சரிங்களா, 25ஆம் தேதியோட இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இது மூலிமா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஸோ பிசி எக்ஸாமில் நீங்கள் ஓவராலில் என்னால் செலக்ட் ஆக முடியல, இந்த 2022 எக்ஸாமில் என்னால் உள்ளே போக முடியல, பிசி எக்ஸாமில் போக முடியல அப்படின்னா நீங்கள் எதற்குமே வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 9212 ட்ரேட்ஸ்மேன் வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 நியர் 600 பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்திலிருந்து யாருமே இதற்கு கட் ஆஃப்குள்ளே நீங்கள் வந்து போட்டியிட வர முடியாது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 600 வேகன்சி அப்படின்னா இந்த 600 வேகன்சிக்குமே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு போலீஸில் இருந்த கட் ஆஃபோட இதில் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கம்மியான கட் ஆஃப் தான் வரும், ஓகேங்களா? நீங்கள் வந்து எஸ்எஸ்ஜிடி துணை ராணுவ படைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது அப்ளை வந்து கிட்டத்தட்ட அந்த எஸ்எஸ்ஜிடிக்கே லாஸ்ட் ஒரு 4-5 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட முடியாமலாம் போச்சு. அதை பற்றி வருத்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கலுமே ரொம்ப ஈஸி தான். 5 கிலோமீட்டர் வந்து நீங்கள் 24 மினிட்ஸில் வந்து நீங்கள் ஓடி முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபிசிக்கல் அப்படிங்கிறதே. நீங்கள் ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ரோப்பு இதெல்லாம் எதுவுமே கிடையாது, ரன்னிங் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக படித்து பார்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயிலாம் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ இங்கே வெப்சைட்டுக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படி இல்லாட்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இந்த கடைசி ஆப்ஷன் இதில் வந்து கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரெஜிஸ்டர் நம்பரை வந்து அதாவது உங்களோட மொபைல் நம்பர்லாம் கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த மொபைல் நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அதே போல் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. அந்த மெயில் ஐடி நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு மெயில் ஐடி கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மெயில் ஐடியை கொடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு உண்டான பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே சென்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கிரைட்டீரியா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டெப் வந்து உங்களை ஃபில் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கோம். எலிஜிபிள் கிரைட்டீரியா, கம்யூனிகேஷன் டீட்டெயில், குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ டாக்குமெண்ட் அண்ட் பேமெண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். எலிஜிபிள் கிரைட்டீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கொடுத்துட்டு போஸ்ட் நேம், ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 13 வகையான போஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த போஸ்ட் தேவைப்படுதோ அந்த போஸ்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த போஸ்ட்டுக்குண்டான கோடு வந்துடும். நீங்கள் மேலா ஃபீமேலா இந்த மாதிரி சொல்லிட்டு ஜெண்டர் கேட்டுக்கோ, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் 10th டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். வேறு எந்த ஒரு டேட் ஆஃப் பர்த்தும் கிளிக் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இது தப்பாக பண்ணிட்டீங்க டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் நீங்கள் எங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் என்னன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல் நேஷனாலிட்டி அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ அதே போல் ரிசர்வேஷன் கேட்டகரி, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரிசர்வேஷன், ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, ஸோ யூஆரா இதெல்லாமே கேட்டிருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஆரில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் மூலயமா வெளியிட்ட அந்த ஏஜ் அந்த ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து யூஆர் மேக்ஸிமம் கொடுக்காதீங்க. ஓபிசி அதாவது யூஆர் அப்படின்னா நீங்கள் ஏஜ் வந்து எனக்கு 20 தான் ஆகுது, 21 தான் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக யூஆர் கொடுக்கலாம். பட் இதுக்கான கட் ஆஃபும் ஹெவியாகும், ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் எஸ்சி, எஸ்டி,
ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து இதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஏப்ரலில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரலோட பாதி பேருக்கு வந்து இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கும், வேலிடிட்டி வந்து முடிஞ்சிருக்கும். அதனால் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில், அதாவது கேண்டிடேட்டோட அப்ளிகண்டோட ஃபுல் நேம் கேட்டிருப்பாங்க, ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க, மதர் நேம் கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே உங்களோட ஃபாதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயிலை கொடுத்துருவாங்க. ஸோ அதே போல் மதர் நேம் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு சிட்டி ப்ரிஃபரன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் அதில் இருக்கக்கூடிய பக்கத்து மாவட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஓகேங்களா? ஸ்டேட் வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஸ்டேட் இது டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துருங்க. அதன் பிறகு ஸ்டேட் செகண்ட், அதுலேயும் தமிழ்நாடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மாவட்டம். ஸோ அடுத்த தேர்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் கொடுத்துட்டு அதன் பிறகு இன்னொரு மாவட்டம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து எக்ஸாம் சென்டராக வந்து கிளிக் பண்ண, அதாவது என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. அந்த 3ல் நீங்கள் ஃபஸ்ட்டு எது கொடுக்குறீங்களோ மேக்ஸிமம் அதுலேயே உங்களுக்கு சென்டர் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அது எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் பற்றி டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லாட்டி நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதை பற்றி டீட்டெயில் ஃபில் பண்ணுவீங்க. ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயி, நீங்கள் வந்து அரசாங்க வேலையில் இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இருக்க மாட்டீங்க, நோ கொடுத்துருங்க. ஸோ அதே போல் அந்த குஜராத்தில் நடந்த அந்த ஒரு இந்த 1984 இந்த 2022 இந்த டேட்டில் நடந்த அந்த இதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி நோ கொடுத்துருங்க, சரிங்களா? நீங்கள் அந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டீங்க, எல்லாமே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட், ஓகேங்களா? சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கம்யூனிகேஷன் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. ஸோ அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டோர் நம்பரு, வில்லேஜ் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருங்க. கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியான்னு கொடுத்துருங்க. ஸ்டேட் தமிழ்நாடு, உங்களோட டிஸ்ட்ரிக் என்னன்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு உண்டான போஸ்ட் பின்கோடு, ஓகேங்களா? போஸ்டல் கோடு என்னன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் இந்த அட்ரஸில் தான் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஃபில் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நோ அப்படின்னா இதில் வந்து நீங்கள் தனியாக ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் முடிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸில் இருக்கிறீங்களா இல்லை வந்து அட்ரஸ் வந்து மாறி இருக்கிறீங்களான்ற மாதிரி கேட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பர்மனெண்ட் அட்ரஸில் தான் இருக்கிறேன் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுத்துட்டு இதில் இருக்கிற டீட்டெயில் ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில், ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய டீட்டெயிலே உங்களுக்கு இங்கே வந்து ஃபில் ஆகிடும். இதெல்லாமே முடிஞ்ச பிறகு இங்கே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதை பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து 10th படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். நோட்டிஃபிகேஷன்லாம் அதை தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஸோ எந்த போர்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க, ஸோ சிபிஎஸ்சியா இல்லை ஸ்டேட் போர்டான்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இயரில் பாஸ் பண்ணிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்றதையும் ஃபுல்லாக கொடுங்க, ஷார்ட்டாக கொடுக்காதீங்க. அந்த ஸ்கூலோட நேம் ஃபுல்லாகவே கொடுத்துருங்க. அடுத்து சப்ஜெக்ட் காம்பினேஷன் நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் எனி ஆஃப் தி ஃபாலோவிங். ஸோ உங்களோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறத இங்கே கிளிக் பண்ண சொல்லியிருப்பாங்க. 500 எழுதுனீங்களா எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ மார்க்ஸ் வந்து என்ன இருங்க ஒரு நிமிஷம். ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ மார்க்குக்கு எழுதுனீங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் அந்த மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா அதற்குண்டான பர்சன்டேஜ் வந்து உங்களை கால்குலேட் பண்ணி இங்கே மென்ஷன் பண்ணிடும், ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் 10th அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டீங்க, 10th இருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th இது வந்து டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இருந்தால் கொடுங்க. நீங்கள் 10th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ இல்லை ஐடிஐ இந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் +2 படிச்சிருக்க மாட்டீங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th மட்டும் கொடுத்தா போதும். இல்லை நீங்கள் +2 படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதற்குண்டான டீட்டெயில் வந்து கேட்டிருக்கிறத அதில் கேட்டிருக்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th இதெல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது 10th வந்து கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். +2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம், நீங்கள் கொடுக்குறது தான் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டானு சொல்லிட்டு பார்த்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ வந்து கடைசியாக உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஒரு நிமிஷம், டாக்குமெண்ட் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சரு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10th அந்த சர்டிஃபிகேட் ஃபில் பண்ண அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான சர்டிஃபிகேட் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 50 கேபிலிருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதற்கு கம்மியாக இருந்தாலுமே இதற்கு அதிகமாக இருந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணாது, ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெண்டுமே. ஸோ நீங்கள் இந்த 10th மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா 100 கேபிலிருந்து 1 MB வரையும் நீங்கள் வந்து அதற்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். 100 கேபிக்கு உள்ளே இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. 100 கேபிக்கு
ஒரு எம்பிக்கு அதிகமாக இருந்தாலுமே உங்களால் அந்த இது டாக்குமெண்ட் வந்து அப்லோட் செய்ய முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓபிசி ஒரே நிமிஷம் யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் இதில் இருக்கக்கூடிய மென் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ரூ. 100 வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். இல்லை அதர் கேட்டகரி எஸ்சி எஸ்டி அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. அதே போல் ஆல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஃபீமேல் வந்து நீங்கள் எதுவும் வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண தேவையில்லை. ஸோ வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து எதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ வந்து அதே போல் ஒரு சில டெக்ளரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் கண்டிப்பாக டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இங்கே ஒரு சில கேப்ஷா வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட டிஸ்பிளேல என்ன காட்டுதோ அந்த கேப்ஷா வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் கேப்ஷா என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் ப்ரிவியூ சப்மிட்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிவியூ பாருங்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள். நீங்களாக வந்து மேனுவலாக வந்து எதுவும் நீங்கள் ஃபில் பண்ண வேணாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ கொடுத்துட்டு நீங்கள் அந்த அதாவது அந்த கம்ப்யூட்டர் லேப்டாப் வந்து அந்த டிவைஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணுங்கள் ஒரு முறை. இந்த ப்ரிவியூ கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், நேமு, மார்க்கு எல்லாமே கரெக்டாக இருக்கின்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகேங்களா? சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்த பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் அந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹100 வந்து உங்களை பேமெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங்கு எஸ்பிஐயோட கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வச்சு கிரெடிட் கார்டு அது டெபிட் கார்டு யூபிஐ மூலிமா வந்து நீங்கள் இதற்கு உண்டான அமௌண்ட் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு பிரிண்ட்னு சொல்லிட்டு காட்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இல்லாட்டி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃபோட ட்ரேட்ஸ்மேன் அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் மேனுவலாக எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறை ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக யாராவது பிசிஎஸ்ஐ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் நம்ம போய் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எதுவும் ஜாபுக்கு நமக்கு கிடைக்கல அப்படின்னாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஈஸியான எக்ஸாம் தான். ஓட்டி அந்தளவுக்கு இருக்காது, கட் ஆஃப் அந்தளவுக்கு இருக்காது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.